नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलम नकु नुतइमुल मिस्कीन व कुन्ना नखूदु मअल खाइदीन सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इत्तक़ुन नार वलौ बिशिक्कि तम्रा सदक़ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்வில் அல்லாஹுவினுடைய இந்த மஸ்ஜிதில் இந்த மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய சமுதாய சேவையாளர்கள், மஸ்ஜித் சேவை குழுவினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், சென்னை ஹரமைன் ட்ரஸ்டினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு மார்க்க அமைப்புகளினுடைய நிர்வாகிகள், சங்கைக்குரிய வலமா பெருமக்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் சேவை குழுவினுடைய சேவைகளை எல்லாம் அறிமுகம் செய்யும் நோக்கிலும் நடந்து கொண்டிருக்கிற சேவைகளை விவரித்து சொல்லும் நோக்கிலும் எனக்கு முன்னாலே எல்லோரும் பேசினார்கள். அல்லாஹ் அந்த சேவைகளில் இருக்கும் இஹ்லாஸை கபூல் செய்து கொள்வானாக. இது போன்ற சேவைகளை அல்லாஹ் இன்னமும் விரிவுபடுத்தி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சேவைகளுக்கு என்ன அங்கீகாரம் தந்தார்கள், அவர்கள் எப்படி இதை முன்னெடுத்து செய்தார்கள் என்பது குறித்து சுருக்கமாய் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களின் செவிகளுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்கிற வகையில் சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை தொடர்ந்து பேசவும் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. தீன் தீன் என்பதை பொய்ப்படுத்துபவர்கள் யார் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம். மார்க்கத்தை பொய்யாக்கியவர்கள் யார் என்று தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். நம்மள்ட்ட இருந்து என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்றவன், அல்லது மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறவன், மார்க்கத்துக்கு முரண்பாடாக பேசுகிறவன், அல்லாஹ் ரசூலை எல்லாம் மறுக்கிறவன், ஆகிரத்து கபுரு இதையெல்லாம் மறுக்கிறவன், இப்படியெல்லாம் நிறைய நம்ம சொல்லுவோம். தீனை பொய்படுத்துபவர்கள். அல்லாஹ் அந்த சூராவிற்கு தீனை பொய்படுத்துபவர்கள் என்று தலைப்பு கொடுத்து தீனை பொய்படுத்துபவர்கள் யார் தெரியுமான்னு அவன் கேட்கிறான். அரைதல்லதி யுகذிபு பித்தீன், தீனை பொய்படுத்துபவர்கள் யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம்,
அனாதையை விரட்டுபவன் தீனை பொய்யாக்கி விட்டான். நாம் எதிர்பார்த்த பதிலே இல்லை. நாம் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லாஹ் இல்லைங்கிறவன், கடவுள் இல்லைங்கிறவன், நாத்திக, அவன் இவன் என்னென்னமோ. தீனை பொய்படுத்தியவர்கள் யாராம்? எதொழுல் யதீம், அனாதைகளை ஆதரிக்காமல் விரட்டுபவன் மார்க்கத்தை பொய்யாக்கி விட்டான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிப்பதில் ஊக்கமில்லாதவன், ஊக்கப்படுத்தாதவன், அதிலே தன்னார்வம் காட்டாதவன் மார்க்கத்தை பொய்யாக்கி விட்டான். இப்போ மார்க்கத்தை பொய்படுத்துதல் என்பதற்கு திருக்குர்ஆன் ஒரு புதிய விளக்கம் தருகிறது. நீ எங்காவது அனாதையை ஆதரிக்கவில்லையா, நீ எங்காவது ஏழைக்கு உணவு கொடுக்கவில்லையா, நீ தீனை பொய்யாக்கி விட்டாய். இப்ப தீனை பொய்யாக்குவது வெறுமனே ஈமானை மறுப்பதல்ல, ஆகிரத்தை மறுப்பதல்ல, கடவுள் இல்லை என்று சொல்லி நாத்திகம் பேசுவதல்ல. அனாதைகள் விஷயத்திலும் ஆதரவற்றவர்கள் விஷயத்திலேயும் வயிற்று பசியோடு இருக்கிற வறியவர்கள் விஷயத்திலேயும் அக்கறையையும் தன்னார்வத்தையும் எடுத்துக்கொள்ளாத எல்லோரையும் பார்த்து குர்ஆன் சாடுகிறது, யுகத்திபு பித்தீன், இவர்கள் மார்க்கத்தை பொய்யாக்கியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே இந்த சேவைகளை பார்க்க வேண்டும் என்பது இந்த தலைப்பினுடைய கோணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் அப்படிப்பட்ட சேவையாளராகவே இருந்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்சதா ஒரு 2-3 செய்தி முதல்ல சொல்லிடலாம், அப்புறம் அது குறித்து யோசிக்கலாம். வஹி வந்தவுடன் பயந்து போய், நான் சுருக்கமாக வந்துடுறேன் விஷயத்துக்கு, பயந்து போய் வந்து ஹதீஜா அம்மாவின் மடியில் படுத்த போது ஹதீஜா அம்மா சொன்னது சில வார்த்தைகள். என்ன வார்த்தை? சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பக்கத்தில் இருக்கிற ஹதீஸ் நான் சொல்றது. சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பக்கம், புகாரியினுடைய முதல் பாடத்துக்கு பேரு பாபு பதில் வஹி, வஹியுடைய ஆரம்பம் அப்படின்னு அந்த பாடத்துக்கு பேர். அந்த பாடத்துல உள்ள செய்தி, பயந்து போய் போர்த்தி விடு என்று சொல்லி வந்து உச்சகட்ட குளிரோடு படுத்து கொள்ளுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அம்மா சொல்றாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக தஹ்மிலுல் கல்ல, நீங்க கஷ்டமானவங்களுடைய பாரத்தை எல்லாம் நீங்க சுமக்கிறீங்க. வ தக்ஸிபுல் மஅதூம், காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்க சம்பாரிச்சு கொடுக்குறீங்க. வ துக்ரிஉல் தைஃப், வந்த விருந்தாளிகளுக்கு உபகாரம் செய்கிறீங்க. வ துஈன அலா நவாஇபில் ஹக், சத்திய பாதை எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள். வரிசையா சொல்றாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? ஏழைக்கு பாடுபடுறீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்க கஷ்டத்தை தூக்கி வந்தோல்ல போட்டுக்கிறீங்க. இப்படி உள்ளவங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். இதுதான் வார்த்தை. இதே ஹதீஜா அம்மா வந்து நீங்க வந்து பெரிய குடும்பம், நீங்க ஃபேமிலி, நீங்க பனு ஹாஷிம், நீங்க அப்துல் முத்தலிபோட பரம்பரை, உங்களை அல்லாஹ் சும்மா அப்படி சொல்லல. நீங்கள் செய்யும் சில செயல்பாடுகளால் ரப்பு உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அது என்ன செயல்பாடுன்னா, இல்லாதவர்களுக்கு உதவுவதும் வறியவர்களுக்காக சம்பாதிப்பதும். அதுல ஒரு வார்த்தை வருது, தக்ஸிபுல் மஅதூம், ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் சம்பாதிக்கிறார்கள் இல்லாதவர்களுக்காக. அப்ப அடுத்தவர்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக தன்னினுடைய ஜீவியத்திலிருந்து, தனக்கு ஜீவியத்திற்கு ரப்பு தரக்கூடிய ஜீவாதாரத்திலே இருந்து யார், அது எத்தனை சதவீதமோ 1% ஆகினும் எடுத்து வைப்பவர்களுக்கு இந்த உலகத்தின் முதல் முஸ்லிம் ஹதீஜா அம்மையார் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த படைப்பாகிய அருமை நாயகத்திற்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். இதே வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்துக்கு முன்னாடி ஒரு 40 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டா, ஒரே வரியில அவங்க ஹாதிமுல் உம்மா, மக்களுடைய சேவையாளராக இருந்தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. 40 வருஷம் அதுதான். அப்ப ஷரியத் இல்லை, அப்ப வஹி இறங்கல, அப்ப எந்த ஹராம் ஹலால் இல்லை. 40 வருஷமும் அவங்க செஞ்சது இதுதான்.
இதுல செய்ததற்கு பின்னாலே இன்னொரு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? 40 ஆண்டு காலம் மக்கள் சேவையில இருந்த போது அது கிடைத்த அங்கீகாரத்தை வைத்துத்தான் 40க்கு பின்னாலே தன் நுபுவத்தை நிறுவுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத்தை வாங்கின உடனே மக்களை பார்த்து சந்தேகமாக பார்த்த மக்களை பார்த்தவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்க கூட இத்தனை வருஷம் இருந்தேன்ல, பொய் பேசி பார்த்திருக்கீங்களா? உங்க கூட இத்தனை வருஷம் இருந்திருங்கல்ல, கரை படிந்த வாழ்க்கை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அல்ல மீன் பட்டம் கொடுத்தீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு அஸ்ஸாதுக்குன்னு பட்டம் கொடுத்தீங்க. நான் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறேன்னா? 40 ஆண்டு கால மக்கள் சேவை அதற்கு பிந்தைய 23 ஆண்டு காலத்தினுடைய மார்க்க சேவைக்கு அடித்தளமாக அமைகிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. ரசூலுடைய வழியில அப்படியே அவங்க சஹாபாக்கள் நினைச்சாவே ஆச்சரியமா இருக்கு. இங்கே குர்ஆன் ஓதுனா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஊரை விட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், நான் வரலாறு எல்லாத்தையுமே 2 வரி 3 வரியில் முடிச்சிருவேன், நீண்ட வரலாறுக்கு நேரம் இல்லை. ஊரில் அடிக்கிறாங்க குர்ஆன் ஓதுனா, இந்த ஊரே வானாம், ரசூலுல்லாஹ்ட்டையும் சொல்லலை, பொட்டி படிக்கையோட கிளம்பி போயாச்சு. பர்குல் கிமாதுன்னு ஒரு இடம், மதீனாவிலேருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட். அது பர்குல் கிமாத். சஹீஹுல் புகாரியில் முஅஜிஸாத்துடைய பாடத்தில் இந்த ஹதீஸ் வருது. போயாச்சு. பர்குல் கிமாதுல ஒரு பெரியவர் பார்த்துட்டார். அவருக்கு பேர் இப்னு தகன்னான்னு பேர், வயசானவர். கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு, அபூ குஹாஃபாவோட மகன் அபூபக்கர் தானே அப்படின்னு கேட்டார். ஆமா. எங்க எல்லாம் இப்படி லக்கேஜோட? இல்லை, அங்கே குர்ஆன் ஓதுனா அடிக்கிறாங்க, என்னால் குர்ஆன் ஓதாமல் இருக்க முடியாது, அதனால நான் எங்கேயாவது நிம்மதியான. உங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் இப்படி ஊரை விட்டு போகக்கூடாது. ஏன்னா நீங்கன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு 5 வார்த்தை பேசுறாங்க. அவர் அந்த ஊருக்கார், அவர் முஸ்லிம் அல்ல, அவர் காஃபிர். அபூபக்கரை பத்தி அவர் என்ன விளங்கியிருக்காருன்னு தெரியல. அவர் அந்த 5 வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை தெரியுமா? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா இன்னக தஹ்மீலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ துஈன அலா நவாயிபில் ஹக்கி வ துக்ரிஉ அல்-தைஃப். ஹதீஜா அம்மா ரசூலுல்லாவை படுக்க வச்சு வகி வந்தப்ப எந்த வார்த்தை சொன்னாங்களோ அதுல ஒரு வார்த்தை பேசல. அதே வார்த்தை. உங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா எந்த வகையிலையும் அவமானப்படுத்த மாட்டான். நீங்க மற்றவங்களுடைய சுமையை சுமக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க, விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, வறியவர்களுக்காக உங்கள் உழைப்பை தர்றீங்க. உங்களை இந்த வார்த்தை அப்படியே ஹதீஜா அம்மா சொன்னது. ஹதீஜா அம்மா ரசூலுல்லாவுக்கு சொன்ன வார்த்தை இந்த பர்குல் கிமாதுங்கிற ஊர்ல ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல உள்ள வயசான பெரியவருக்கு அந்த வார்த்தை தெரியாது. நம்மை போன்ற வாட்ஸ்அப் காலம் அல்ல பேசிய உடனே போவதற்கு. அங்க உள்ளவர் அபூபக்கர் கையை பிடிச்சும் அதே வார்த்தை சொல்றார். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? நபிகளார் எந்த சேவைகளை எல்லாம் செய்தார்களோ அந்த சேவைகளை அப்படியே அவர்களுடைய ஹலீஃபாக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், கொஞ்சம் கூட மாறாம. காசு பணம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவுவதை ஊக்குவிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஒரு வேலை இத்ஆமு தஆம் என்ற வேலை. மதீனாவிலே ரசூலுல்லாவினுடைய மஜ்லிஸ்களில் பல தடவை கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, இஸ்லாத்தில் எந்த அமல் சிறந்தது? பல தடவைக்கும் வேறு வேறு மாதிரி பதில் சொன்னார்கள், வேறு வேறு மாதிரி. திடீர்னு ஜிஹாது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க, அப்ப போர்க்களத்தின் தேவை இருக்கும். திடீர்னு தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவதும் வாங்க, அப்ப ஏதாவது அதுல அசட்ட வந்திருக்கும். ஒவ்வொரு நேரமும் ஐயுல் இஸ்லாமி கைர் என்று கேட்டால் எது இஸ்லாத்திலே சிறந்தது என்றால் ஒவ்வொன்றா சொல்லுவாங்களா இல்லையா? மிக அதிகமாக தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னது என்னன்னா, இத்ஆமு தஆம் அன் துத்இம தஆம், நீ இல்லாதவர்களுக்கு உணவளிப்பது. எக்கச்சக்கமான தடவை சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த அமல் அது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முன்னெடுத்தார்கள். இப்போ நாங்கள்லாம் சேவை குழுவாது இதுன்னு இப்படி ஒரு குழுவாக வச்சு இறங்கி செய்கிறோமே, இதை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஒரு சின்ன இது கேளுங்களேன். யமன்ல இருந்து ஒரு ஆள் வர்றார், மக்காவுக்கு வர்றார், மார்க்கெட்டில் வியாபாரத்துக்கு வர்றார்.
அவர் பேர் ஜுபைதின்னு பேர். ஜுபைதி, ஜபீதின்னு சொல்லுவாங்க. அவர் வர்றது யமன்ல இருந்து வர்றார். வந்து மக்காவில் வேலையெல்லாம் முடிஞ்சு, மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு. மக்கா அப்போது ஒரு பெரிய சந்தை. முடிச்சுட்டு ஒரு கடைக்காரன் மக்காவில், அவன் எல்லாமே காஃபிர்கள் தானே, ரவுடி, ரொம்ப மோசமானவன். வெளியூர்காரனாக இருந்தால் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவான் அவன். இவர்கிட்ட கொடுத்த பொருளை எல்லாம் வாங்கிக்கிட்டான், காசு தரல. இவர் அவங்க ஊரில் இருந்து, யமன்ல இருந்து பொருளை எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார். பர்ச்சேஸ் பண்ணவன் பில் செட்டில் பண்ணுவான் இல்லையா, தரமாட்டேன்னா. இப்படியே சொன்னான், நீ யமனி தானே, நீ யமன்காரன் தானே, உன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணு அப்படின்னா. இவர் பக்கத்தில் போய் சொன்னார், அங்கே போய் சொன்னார், இங்கே போய் சொன்னார். யாருமே ஆள் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. யார்ட்டையும் சொல்லிவா அப்படியான்னு கேட்குறாங்க. அப்புறம் இவன் பேரை கேட்டவுடனே அவன் ரவுடியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்றேன்ட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு நிறைய பேர் பண்ணுற மாதிரி. முக்கியமான நேரத்தில் தடப்புடான்னு வருவாங்க. அவன் கொஞ்சம் விஐபியாக இருந்தால் இவங்க பின்னாடி கொல்லப்புறத்து வழியாக போயிடுவாங்க. எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஆள் அப்படியே பல இடத்துல சுத்தனவன், மக்காவினுடைய அசிங்கத்தை பார்த்தவன். அப்போது இருக்கிற அபு குபைஸ் மலையில, ஜபலே அபு குபைஸுங்கிறது ஒரு சின்ன மலை. இன்னைக்கு அதெல்லாம் ஹரம்ல சேர்ந்துருச்சு. நம்ம சஃபாவுக்கு ஏறுறோமா இல்லையா, அந்த இடம், அந்த உயரமான இடம் ஜபலே அபு குபைஸ். அபு குபைஸ் மலை மேல ஏறி நின்றுட்டு அந்த ஆள் கத்துறார். என்ன கத்துறார்? இந்த மக்கால நியாயவான் ஒருத்தம் கூட இல்லையா, வாங்கின பொருளை வாங்கிட்டு காசு தர மாட்டேங்கிறானுங்களே, அந்த வியாபாரிகளை, அந்த அநியாயம் பண்றவங்களை கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு நியாயவான் கூட இல்லையான்னு ஒரு சத்தம். அபு குபைஸ்ல நின்று பேசினா மக்காவுக்கே கேட்கும். அப்போ மக்கா ஒரு சின்ன கிராமம். ரசூலுல்லாஹ் வஹிய இறங்கி வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மக்களுக்கு அறிமுகம் செய்யறப்ப அங்க நின்று தான் பேசினாங்க. அப்பதான் அபு லஹப் மண்ணை தூக்கி போட்டதெல்லாம். அந்த அபு குபைஸ் மலையில இந்த மனிதர் நியாயவான் யாரும் இல்லையான்னு கேட்டார்ல. மலைக்கு கீழே ரசூலுல்லாஹ் நடந்து போயிட்டு இருக்காங்க. சத்தம் காதுல விழுந்துருச்சு. இங்க வா, இறங்கி வா, என்ன விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. அவர் இறங்கி வர்றார். வந்தவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இந்த ஊர்ல நியாயவான்கள் யாரும் இல்லையான்னு கேட்குறேன், என்ன விஷயம்? ஆமா, இந்த மாதிரி இந்த கடைக்காரன் இப்படி வாங்கிட்டான். அதுக்குள்ள ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாமே ஓரளவு நடுத்தர வயசுக்காரங்க, சின்ன வயசுக்காரங்க, வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. வாங்க போய் கேட்கலான்னாங்க. ரசூலுல்லாஹ் தலைமையில நேராக அந்த கடைக்கு வந்தாச்சு. பொதுவாக அன்னைக்கு அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நின்றுட்டா எல்லா ரவுடித்தனமும் வாழை சுருட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கும். ரசூலுல்லாஹ் வந்து நின்று இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியான்னு கேட்டாங்க. ஆமாம். காசு கொடுத்தியா? இல்லை. கொடுத்துறேன். வேற ஒன்றும் சொல்ல. கொடுக்குறியா இல்லையான்னு கூட விவாதத்தை தொடங்கலை. கொடுத்துருன்னாங்க. எடுத்து பேசாமல் கொடுத்துட்டான். அது ரசூலுக்கான அங்கீகாரம், மரியாதை. சரி, கொடுத்தாச்சு. வாங்கின உடனே அந்த சுற்றி இவங்க கூட வந்தவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்டாங்க, ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், அவருக்கு உரிய இடத்துல ஹக்கை வாங்கி கொடுத்துட்டோம், ஏன் நாம் இப்படி களைஞ்சு போகணுமா? ஏன் இல்லை இப்போ நம்ம ஒரு குழுவாக இணைஞ்சு செயல்பட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதையே ஒரு விரிவான சேவையாக நம்ம செய்யலாமேன்னு கேட்டாங்க. ஓ, செய்யலாமே அப்படின்னாங்க. அப்படின்னா வாங்க ஊர் பெரியவர்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர்கிட்ட போனாங்க. ஊர் பெரியவர் அன்னைக்கு அபூ தாலிப். அபூ தாலிப் அவர்களிடத்தில் போய் இவங்க எல்லாம் உட்காந்து விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயம்? யமனிலே இருந்து வந்தவருக்கு இப்படி அவர் உரிமை மறுக்கப்பட்ட போது, காசு மறுக்கப்பட்ட போது வம்பு செய்த ஒருவரிடமிருந்து நாங்கள் போராடி வாங்கி கொடுத்து விட்டோம். இந்த சேவையை இதோட முடிக்காம நல்ல சேவைகளை எல்லாம் செய்யலான்னு நினைக்கிறோம். எனவே நாங்கள் ஒரு குழுவாக செயல்படுகிறோம். இந்த குழுவை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும்னு கேட்குறேன். எடுத்தாலும் நீங்க அது ஒரு சேவை குழுன்னு சொல்லலாம். அப்பா அபூ தாலிப் சொன்னாரு, உங்க சேவை குழுவை நான் தொடங்கி வைக்கிறேன், உங்களுக்கு பேரு ஹெல்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு பேரு வச்சது அபூ தாலிப். அபூ தாலிப் பேர் வைக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் இயக்கமாக சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்ட அந்த சங்கத்திற்கு பெயர் ஹெல்ஃபுல் ஃபுதூல். அந்த பெயரை முன்மொழிந்து துவக்கி வைத்த பெரியவர் அபூ தாலிப். நாயகம் அப்போது எந்திரிச்சாங்க, இனிமேல் நாம் எல்லாம் ஹெல்ஃபுல் ஃபுதூல், மக்களின் பணிகளிலே இறங்குவோம் என்று சொல்லி மக்காவினுடைய எல்லா பணிகளிலும் இறங்கினார்கள்.
இல்லாதவர்களுக்கு உதவுதல் ஒன்று மட்டுமல்ல, அநியாயத்தை தட்டி கேட்குதல், தேவைப்பட்டால் பொருட்கள் வாங்கி கொடுக்குதல், தெரு சுத்தம் செய்கிற வரைக்கும், கஅபாவிலே வருபவர்களுக்கு வழிகாட்டுகிற வரைக்கும் என்னென்ன சேவை எல்லாம் இருக்குமோ எல்லா சேவைகளையும் முன்னெடுத்து ஹில்ஃபுல் ஃபுலூல் என்கிற சேவை குழு செய்தது ஏறத்தாழ மாணவி வழியிலான மக்கள் சேவை அப்படிங்கிறத நாம் அங்கிருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இல்லாதவர்கள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கலைன்னா, இங்கே நிறைய பணக்காரங்க இருக்கிறீங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு அதிர்ச்சியான ஒரு வார்த்தை நான் சொல்லணும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும். என்ன தெரியுமா? இதா ஜனத் இம்ரஅத்துன் பிஃபக்ரிஹா. இமாம் கஸ்ஸாலி எழுதுறாங்க, ஏதாவது ஒரு மஹல்லாவில் உண்மையாலுமே இச்சைக்காக அல்ல, காசு இல்லைங்கிறதுக்காக ஒரு பெண் தன் ஃபக்ருக்காக, தன் வறுமைக்காக ஒருவள் ஜினா செய்தால் அந்த ஜினாவின் பாவத்தில் அந்த பகுதியின் பணக்காரர்களுக்கு பங்குண்டு. யோசிச்சு பார்க்க முடியுதா? நீங்கள் நினைப்பீங்க, நான் சம்பாதிக்கிறேன், என் காசு நான் பொட்டியில் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், நான் என்ன செஞ்சேன்? அந்த பொம்பளை தப்பு. வறுமையினால் செய்தால், அவளே அயோக்கியத்தனத்தில் செஞ்சா வேற, அவ வாடிக்கையா செஞ்சா வேற, ஆடம்பர வாழ்க்கைக்கு செஞ்சா அது வேற, அவள் வேறு ஏதாவது இச்சையின் தூண்டுதலில் செய்தால் அது வேற. உண்மையாகவே ஒருவள் சோரம் போகிறாள், தன்னை பிறருக்கு தவறான வழியில் தாரை வார்க்கிறாள், அவள் பசிக்கும் அவள் குழந்தைகளுடைய பட்டினிக்கும் அந்த வேலையை அவள் செய்கிறாள் என்றால் அந்த ஏழை பெண்ணின் விபச்சாரத்தில் அந்த பகுதியின் பணக்காரர்களுக்கு பங்குண்டு. நல்லா பாதுகாக்கணும். அப்போ இல்லாதவர்களின் வயிற்றில இருந்து வெளிவருகிற அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் கண்டுகொள்ளாத பணக்காரர்களை நிச்சயமா பிடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் இது போன்ற மக்கள் சேவைகளை ரொம்ப பெரிய அளவிலே கருத்திலே கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் மனுஷன் இருந்தால் அதெல்லாம் பண்ணணுமில்ல, ஒரு இதயம், ஒரு ஹார்ட் இதெல்லாம் வச்சிருக்கான்ல. நம்ம இதயம் எந்திரத்தினால செய்யலை, கல்லில் செய்யலை, பாறாங்கல் அல்ல. சில காஃபிர்களின் இதயங்களை பற்றி குர்ஆன்ல வருது, கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. சில பேருடைய உள்ளம் கல்லு மாதிரி. இல்லை, கல்லை விட கடுமையானது. ஏன்னா கல்லில் கூட சில கல்லில் இருந்து தண்ணி வருங்கிறான் அல்லாஹ். وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. பாறைகளில் சில பாறை இருக்கிறது, அந்த பாறையில இருந்து நீரின் கசிவு வரும். சில பேரோட கல்புல கசிவே இல்லைங்கிறான் அல்லாஹ். ஈரமில்லாத இதயங்கள்னு நாம சொல்றோமா இல்லையா? நம்ம என்ன எந்திரத்தில் செஞ்சோமா? ஒரு ஜெர்மனில் உள்ள ஒருத்தர், ஜெர்மன் பேராசிரியர், ஒரு ஆங்கில நாவல் எழுதினாரு. நாவல் ரோபோட்டை பற்றி. இந்த ரோபோன்னு சொல்கிறாங்கல்ல, மனுஷர் மாதிரி எந்திரமெல்லாம் செய்தாமே, எந்திரம் எல்லா வேலையும் செய்தான். இப்போ அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, எந்திரமே செய்கிற மாதிரி. ஹரம் ஷரீஃபில் கூட ஜம்ஜம் தண்ணி கொடுக்கறதுக்கு என்னமோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு தெரில. நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல ரோபோட்டு கப்பில் தண்ணி கொடுத்துட்டு போகுதான். அப்படியெல்லாம் ரோபோ செய்கிறாங்கல்ல. ஒரு கற்பனையாக எழுதுகிறார் ஆசிரியர். மறுமையில் ரப்பிட்ட அந்த நாவலாசிரியர் அவர் எழுதுகிறார், சயின்டிஸ்ட்டு இறைவன்கிட்ட பேசுவானா. நீங்கள் அஜர்த்து சொல்கிறதுனால நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு நாவலினுடைய லாஸ்ட் அத்தியாயம். அப்போ அவன் சொல்லுவான், சயின்டிஸ்ட்டு, இறைவா, நீ படைத்த மனுஷனை விட நாம் படைத்த ரோபோவை பாரு. நாம் படைத்த ரோபோ ரொம்ப பவர். நீ படித்த மனுஷனுக்கு வயசாகிட்டா மூட்டு வலி வருது, முதுகு வலி வருது. நம்ம ரோபோவுக்கு மூட்டு வலியும் இல்லை, முதுகு வலியும் இல்லை. நீ படைச்சவனுக்கு சுருக்கம் உழுகுது, தோல் இதாகிருது, சக்தி இல்லைங்கிறான், டயர்டாக இருக்குங்கிறான். நம்ம ரோபோ டயர்டெல்லாம் இல்லை. சுவிட்சை போட்டால் திரும்ப சுவிட்சை ஆஃப் பண்ணுற வரையும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்படியே அல்லாட்டு சொல்லிகிட்டே இருக்கான்னா ரோபோவுடைய அருமை பெருமைகளையெல்லாம். சரி, எங்கே உன் ரோபோவை ஒரு 2-3 பேர்த்த கொண்டு வானும், ஒரு 2-3 ரோபோவை வச்சு 1 2 3 சொல்லி ஒரு பந்தயம் மாதிரி வச்சு ஓட விடுறாங்க இங்கிருந்து அது வரைக்கும். ரோபோவெல்லாம் வேகமாக 3 ரோபோவும் போச்சான். ஒரு ரோபோ மட்டும் டப்புன்னு என்ன தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் இஷ்யூன்னு தெரில, அப்படியே சுருண்டு விழுந்துருச்சு. மற்ற 2ம் கரெக்டாக போய் பாயிண்ட்டை போய் தொட்டுருச்சு.
அந்த ஆளை ஓரமாக நிற்க சொல்லிவிட்டு அல்ல நான் படித்த மனுஷனை கூப்பிட்றேன்னு 3 பேர்த்த கூப்பிடுவானா. கூப்பிட்டு நிற்க வச்சு ஓட விடுவானா. போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த 3 பேர்த்தில் ஒருத்தன் என்னமோ வயிற்று வலி அல்லாண்டு சுருண்டு விழுகிறப்போ இந்த 2 பேரும் நின்றுவான், போகமாட்டான், நின்றுவான். நின்றுட்டு உனக்கு என்னாச்சும்மா, ஒருத்தன் தண்ணி கொடுப்பான், ஒருத்தன் தண்ணி தெளிப்பான், அவனை தூக்கி ஒருத்தன் மடியில் கிடத்திக்குவான். சைடில் இருக்கிற 2 பேரும் தன் பயணத்தை தொடரலை. ரப்பு சொல்லுவானா, எந்திரத்திற்கும் நான் படைத்த மனிதனுக்கும் இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ரோபோக்கள் அடுத்தவனுடைய பசி அறியாது, அடுத்தவனுடைய வயிற்று வலி ரோபோக்களுக்கு தெரியாது. எதனால் அவன் விழுந்து கிடக்கிறான் என்கிற இரக்க சிந்தனை ரோபோவுக்கு வராது. ஆனால் நான் படைத்த மனுஷன் போயிட்டே இருந்தான், ஒருத்தன் உளுத்த உடனே 2 பேர் நிற்கிறான். காரணம், நீ படைத்த ரோபோவில் இதயம்னு ஒன்று இல்லை. சுவிட்சு போட்டால் வேலை செய்கிற மிஷின் அது. நான் இதயம்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த இதயம் என்ன செய்யும் தெரியுமா? இறக்கப்பட வேண்டியவர்களை பார்த்தால் ஈரம் கசியும், இல்லாதவர்களை பார்த்தால் தானாக இரக்கம் வரும். இதுவெல்லாம் நான் படைச்ச. உண்மையாகவே உலகத்தில் நீங்கள் 1000 எந்திரங்களை செய்யுங்கள், என்னென்ன வேண்டுமானாலும் டெக்னாலஜி கொண்டு வாங்க, உங்களுடைய மிகப்பெரிய சயின்ஸ் எப்படி வேணாலும் வளரட்டும், ரப்பு படைத்த படைப்புக்கு இணையாக ஒன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சேவைகளைத்தான் முதலில் முன்னெடுத்து சொன்னார்கள். இந்த சேவைகளில் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வர்றேன். இதில் மதம் கடந்து செய்ய வேண்டும். அநேகமாய் நீங்கள் சேவை குழுவினர் அப்படித்தான் செய்கிறீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரிய ஒரு தாவா, சட்டம் இல்லாத தாவா இது. நீ போய் இஸ்லாத்துக்கு வானெல்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்கள் மாதாந்திர உதவி பொருளை அந்த ஏழை குடும்பங்களுக்கும் கொடுத்து வாருங்கள், தானாக அவர்கள் வரட்டும். நாம் கூப்பிட வேண்டாம். இதை நான் கொடுக்கறதுனால நீ வான்னா சில கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் செய்கிற மாதிரி ஆயிரும். நம்ம அப்படி ஒரு மிஷினரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காசு கொடுத்து கூப்பிட சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லலை, வம்பு பண்ணி கூப்பிட சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லலை. அஹ்லாக்குகளில் மட்டும்தான் கூப்பிடணும். அந்த அடிப்படையில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சென்னையில் ஒரு தம்பி யூனுஸ் ஒரு விருது வாங்கினார். அவருக்கு தீரச்செயல் விருது கொடுத்தாங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால் குடியரசுத் தலைவர் விருது. அது சுதந்திர தின விழாவில் அவர் செஞ்சது என்னென்னா, கர்ப்பிணி பெண்ணை கொண்டு போய் ஒரு வெள்ள நேரத்தில் காப்பாற்றி ஒரு உதவி செஞ்சார். கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக தான் அவருக்கு சேவையாளர் விருது, தீரச்செயல் விருதெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவர் எங்கேயோ ஒரு 5-6 மாடிக்கு மேலே இருந்த ஒரு நிறை மாத கர்ப்பிணி, ஃபுல்லாக அவங்க கீழே இறங்க முடியல. சென்னை வெள்ளப்பிரளயத்தினுடைய நேரம், எங்கெங்கேயோ அங்கே ஏறி இங்கே ஏறி படாத பாடுபட்டு போய் காப்பாற்றி தோளில் போட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறார். நள்ளிரவு நேரம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் பண்ணது இந்து பெண்மணி. மாதம் 10வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொண்டு போய் அந்த அலைச்சல்களுக்கு இடையில நம்மெல்லாம் சொந்த சகோதரிகளை அப்படி தூக்கிட்டு போயிருப்போமான்னு தெரியலை, மனைவியை கொண்டு போயிருப்பாங்களான்னு தெரியல. யாரோ ஒருவர் பேர் முகமது யூனுஸ் போனார், தூக்கி கொண்டு போய் சேர்த்தினார். காலையில் ஃபஜ்ரில் டெலிவரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறது 2015 ஃப்ளட்டு, சென்னை ஃப்ளட்டுடைய நேரம். அப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அந்த தாய் பெண் குழந்தைக்கு முகமது யூனுஸ்னு பேர் வச்சா. முகமது யூனுஸ்னு அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, ஏமா முஸ்லீம்களே முகமது யூனுஸுங்கிறத பையனுக்கு தான் வைப்பாங்க, பொண்ணுகளுக்கு அந்த பேர் வைக்க மாட்டாங்க, நீ வேறு பேர் வச்சுக்கோ, அடுத்தடுத்து ஏதாவது பையன் பிறந்தா வேணால் முகமது யூனுஸ்னு வச்சுக்கலான்னு. அந்த பொம்பளை சொல்லுது, வந்தவனை பையனாக நான் பார்க்கல, பிள்ளையாக பார்க்கல, நான் அதை தெய்வமாக பார்க்குறேன், எனக்கு அது தெய்வம், அதனால் நான் தெய்வத்தினுடைய பேர் வைக்கிறேன்னு. ஆஸ் எ ரெக்கார்டு முகமது யூனுஸ்னு தான் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் தாம்பரத்தினுடைய பகுதியில் ஸ்கூலுக்கு போகிற இந்து பெண்மணிக்கு பேர் முகமது யூனுஸ். இது சம்பந்தமான ஒரு பாராட்டு விழா, சாதனையாளர்களை கௌரவிக்கிற விழா சென்னை சிராஜ் மஹாலில் நடந்தது. பத்திரிகையாளர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, நாங்களும் கலந்துக்கிட்டோம், உலமாக்கெல்லாம். அதில் பேசின நிறைய பேர் அதை சொன்னாங்க. என்னன்னு,
பாய்கள்லாம் இவ்வளவு தூரம் சேவையாளர்களாக இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இந்த வெள்ளத்தினுடைய நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது. நிறைய பாய்க வந்து உதவி செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி பேசும்போது நான் சொன்னேன், நாங்கள் நல்லவங்கன்னு தெரியறதுக்கு வருஷமாக வெள்ளம் வர முடியும்? நாங்கள் எப்போவுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் செய்தது அரசாங்கம் சொல்லி அல்ல, நாங்கள் செய்தது ஏதோ இயக்கங்கள் சொல்லி அல்ல. எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபயக்குரல் எழுப்பக்கூடிய ஒருவனுக்கு கை கொடுக்க வேண்டும். அபயக்குரல் எழுப்புவன் யாராக இருந்தாலும், அவன் இந்து, அவன் முஸ்லிம், அவன் கிறிஸ்தவன், அவன் வேறு ஏதாவது ஜெயினன், சீக்கியன், சமணன், வைணவன், யாராக இருக்கட்டும், உலகத்தில் மனித குலத்திலே இருக்கிற யாராக இருந்தாலும் அபயக்குரல் எழுப்புவார்களே, ஆனால் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது இஸ்லாத்தினுடைய தார்மீக கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் நாங்கள் செய்கிறோம். இப்ப என்னன்னா, இது போன்ற இக்கட்டான தருணங்களில் நாம் செய்கிற சேவைகள் வழியாகத்தான் இஸ்லாம் ஆக உயர்ந்த இடத்திற்கு போகிறது. அதுவும் ரசூலுல்லாஹ் யாருக்காவது இல்லைன்னு தெரிஞ்சிட்டா எப்படியாவது உதவி செஞ்சிருவாங்க. ஒன்று அவங்கள்ட்ட இருக்கும், இல்லை மனைவிமார்கள்ட்ட இருக்கும், இல்லை யாராவது ரவுண்டில் சஹாபாக்கள்கிட்ட இருக்கும். எப்படியாவது கேட்டு அனுப்பிச்சாவது கொடுத்துருவாங்க. குறிப்பிட்ட பேரை சொல்லி உம்முருமான்ட்ட போ, அங்கே போய் வாங்கிட்டு வா, அங்கே கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த வீட்டில் போய் கிடைச்சிரும். அப்போது இயன்றவர்கள் உங்களால் உதவுங்கள், இயலாதவர்கள் முகவரி சொல்லியாவது உதவுங்கள். மஹ்தூம் பேசினார், அத்தால்லு அலல் ஹைர் மிதுலு அஜ்ரி ஃபாயிலிஹி. இந்த ஹதீஸ் சொன்னார். இப்போ நல்ல காரியத்தை வந்து யாராவது அறிவிச்சு கொடுத்தா அதை செஞ்சவருடைய கூலி. அட்ரஸ் மட்டும்தான் கொடுக்குறார். இந்த மாதிரி எங்களுக்கு உதவி வேணும், என்ன பண்ணுறது, இதாங்க இந்த மாதிரி இப்படி இருக்கிறாங்க, இங்கே செய்கிறாங்க, இந்த சேவை குழுன்னு பேர், அவங்க இந்த அட்ரஸில் இருக்காங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சொன்னால், சேவையை செய்தவரின் கூலியும் அறிவித்து கொடுத்தவரின் கூலியும் ஒன்றாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் யாராவது சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வந்துட்டா உடனடியாக ஆளை அனுப்பிச்சு எங்கேயாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. சஹாபாக்கள்கிட்டையாவது பல நேரம் ஃபஸ்ட்டு அனுப்புறது ஆயிஷா அம்மாட்ட தான். அந்த ஆயிஷா அம்மா நம்ம ஆயிஷா அம்மா மாதிரி இல்லை. நம்ம ஆயிஷா அம்மாருக்கு வரும்போதே சொல்லிடுவாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க இருக்கிறது எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆட்டை அறுத்து ஃபுல்லாக போயிடுச்சு, ஒரு சப்பை பாக்கி இருக்கு. ரசூலுல்லாவுக்கு முன் சப்பை தான் பிடிக்கும். சரி, எடுத்து வச்சிருக்காங்க ஒரு சப்பை மட்டும். அன்னைக்கு தொழுதுட்டு வர்றாங்க, ஆடு வீட்டில் அறுத்துருக்கிறதுனால நிறைய கறி இருக்குன்ட்டு வந்தாங்க, எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ரசூலுல்லா லிஸ்ட்டு கொடுத்த பிரகாரம் பூரா போயாச்சு, எல்லா இறைச்சியும். ஒரு துண்டு மட்டும் இருக்கு, முன் சப்பை கொண்டு வந்து வச்சாங்க. ஆயிஷா அம்மா, என்ன ஆடு அறுத்த கறி என்னாச்சுன்னு கேட்டாங்க ரசூலுல்லா. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஹாதாம்மா பக்கியத்துலனா, இந்தா நமக்கு மிஞ்சினது இதுதான். பெண்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குமல்ல, அந்த ஸ்லாங்கில் சொல்கிறாங்க, நமக்கு மிஞ்சினது இதுதான் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லா அழகான வார்த்தை திரும்பி சொன்னாங்க, இது மட்டும்தான் தப்பிச்சிருச்சு, மீதியெல்லாம் கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் வார்த்தை வித்தியாசம் பார்க்கணும். அவங்க சொல்கிறது என்னன்னா, நமக்கு தப்புனதுன்னு சொல்ல, நமக்கு மிச்சமானது இதுதாங்கிறாங்க. ரசூலுல்லா திரும்ப சொல்கிறாங்க, மிச்சமானதுன்னு சொல்லாத, எல்லாம் கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சு, தப்புச்சு நின்னது இது மட்டும்தான். ஏன் தெரியுமா, அதெல்லாம் கரெக்டாக நம்மளுடைய ஆகிரத்துடைய அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆயிடுச்சு, நீட்டாக சேவ் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு கழிவாக போகுது. இப்போது ரெண்டுக்கு இடையில் பார்வையில் வித்தியாசம் ஒன்று தான். சப்பையான முன் சப்பை கிடைச்சது இது அப்படிங்கிறது ஒரு கோணம், தப்பிச்சது இதுங்கிறது இன்னொரு கோணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோணம் என்னன்னா, இந்த ஆட்டில் தலையிலிருந்து இதுக்கு வரைக்கும் என்னென்ன போச்சோ வெளியே அத்தனையும் சரியான முகவரியில் போய் சேர்ந்து நம்ம அக்கௌண்ட்டில் அதெல்லாம் வந்து சேவ் ஆயிடுச்சு. இது ஒன்று மட்டும்தான் தப்பிச்சிருச்சுன்னாங்க. ஆயிஷா மட்டும் எப்போ யார் வந்தாலும் உணவுக்காக அனுப்பி வைத்து விடுவார்கள். இதில் நூற்றுக்கணக்கான வரலாற்று நிகழ்ச்சிகள் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களுடைய காலத்திலே உண்டு. நான் அதையெல்லாம்
முழுசா சொல்றதுக்கான நேரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உணவு வழங்குதல் அதுக்கான பணியில ரசூலுல்லாஹ் முன்னெடுத்ததுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சில நேரம் மார்க்க சட்டத்தையே அடுத்தவங்க பசியில வாடுறாங்கன்னு தெரிஞ்சா சட்டத்தையே மாத்திடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ரொம்ப நகைச்சுவையாளர் ஒருத்தர் இருந்தார். எப்ப பார்த்தாலும் ஜோக்கு தான். சில பேர் அப்படி இருப்பாங்க, வந்து பேச ஆரம்பிச்சாவே ஜோக்கா இருக்கும். அவர் இருந்தாவே அந்த மாதிரி ஒருத்தர் சஹாபிகள்ல. அது என்னமோ தெரியல, அன்னைக்கு மட்டும் அழுதுகிட்டே வந்தார். எப்பவுமே ஜோக்கர் அவர். ரசூலுல்லாஹ் உட்பட சிரிச்சிருவாங்க அவர் வந்தா. ஒரு சின்ன ரிசாலா இருக்குது, ஒரு புக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரித்த பொழுதுகள் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. எப்போல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி சிரிச்சாங்கன்னு அதில் பார்த்தா நிறைய இவர் தான் இருப்பார். யாரு? இந்த நகைச்சுவையில் இருக்காரு இவர் தான். ஏன்னா இவர் அடிக்கிற ஜோக்கில் சிரிச்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு. அது தனி கிதாபா வருதுன்னாவே என்ன அர்த்தம்னா, கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு ரொம்ப ரேராக தான் சிரிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம டெய்லியுமே அதைத்தான் பண்ணுறோங்கிறது வேற. சரி, அன்னைக்கு எப்பவுமே ஜோக்கா வரவர் அழுதுகிட்டே வந்தார். ரம்ஜான் அழுதுகிட்டே வர்றார். அசப்து தன்பன் அதீமன் ஃபஹல்லி தௌபா, அசப்து தன்பன் அதீமன் ஃபஹல்லி தௌபா. பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு தௌபா உண்டான்ட்டே வந்தார். என்னடா இது, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே வர்றாள், இன்னைக்கு அழுதுகிட்டே வர்றாருன்னு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தௌபா இருக்கா? என்ன தப்பு பண்ண? ரம்ஜானுடைய பகலில் நோன்பு வச்சுட்டு மனைவியோடு சேர்ந்துட்டேன், நோன்பு முறிச்சிட்டேன், இப்படி ஒரு மாபாதகத்தை செஞ்சுட்டேனே, நான்லாம் அதாவனா எனக்கெல்லாம் தௌபா உண்டா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌபாவெல்லாம் இருக்கு, கொஞ்சம் இறினாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு பதில் ஃபர்ஸ்ட் கிடைக்கல. அப்புறம் ஆயத்து இறங்குச்சு. இன்னைக்கும் 28வது ஜுஸுனுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஆயத்து இருக்குது. வேற நிறைய இடங்கள்ல அந்த ஆயத்து வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, உனக்கு கஃபாரா இருக்கு, கஃபாரானா பெனால்ட்டி, உனக்கு பெனால்ட்டி இருக்கு, அதை கட்டிட்டா இந்த தப்பு சரியா போயிடும், வேணுமென்ட்டே செய்யக்கூடாது, நீ என்னமோ செஞ்சுட்ட, தௌபா இருக்குது. தௌபா இருக்குன்னு அழுகையெல்லாம் போயிருச்சு. ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டார். பழைய நிலைமைக்குன்னா ஒரு ஜாலி மூடுக்கு, சிரிப்பு மூடுக்கு வந்துட்டார். நகைச்சுவை மோடில் இருக்கார் இப்போ. அப்படியா? என்ன தௌபா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தௌபா சொன்னாங்க, 3 ஃபைன் சொன்னாங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைன் அஅ்திக் ரகபான்னா. அஅ்திக் ரகபான்னா ஒரு அடிமையை உரிமையிடுன்னு அர்த்தம். ரகபான்னு ஒரு அரபி வார்த்தை இருக்கு, உலமாக்களுக்கு தெரியும். ரகபாவுக்கு 2 அர்த்தம். அடிமைன்னு ஒரு அர்த்தம், அடிமையை உரிமையிடு. இன்னொரு அர்த்தம் பிடரின்னு அர்த்தம். ரகபான்னா ரசூலுல்லாஹ் அடிமைங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க, அஅ்திக் ரகபா. இப்போ அவர் ஜாலி மோடில் இருக்கிறதுனால அவர் சொன்னார், வல்லாஹி லா அம்லிகு இல்லா ஹாதிஹி ரகபா. ஒரு ரகபா உரிமையிடுறதுக்கு நான் எங்கே போகிறது, என்கிட்ட இந்த ரகபா தான் இருக்குதுன்னார். இந்த பிடரி வேணா இருக்குது, இதை வேணா உரிமையிடலாம், அடிமை வாங்கியெல்லாம். உண்மையாலுமே அவர் ஏழை. எந்த அளவுக்குன்னா ஆக ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழை. என்னமோ தெரியல, சில நேரம் காசு இல்லாத ஏழைகள் நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க. ரொம்ப இருக்கிறவன் தான் உருன்னு இருப்பான். எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த மாதிரி அவர் ஜாலி மூடு. அவர் சொன்னார், இந்த ரகவா தான் இருக்குதுன்னாரு. சிரிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக முடியாது. முடியாது. 2வது ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்களேன். ஃபைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும் ஷஹ்ரைனி முத்ததாபிஐன். 2 மாதம் தொடர் நோன்பு வைக்கணும். வேணுமென்றே நோன்பை முறிச்சவங்க 2 மாதம் இடைவிடாமல் தொடர் நோன்பு வைக்கணும்னாங்க. அவர் அதே மூடில் சொல்றாரு, அவுகஅனி ஹாதல் மௌகிஅ அஸ்ஸௌம். ஒரு நோன்பு வச்சு தான் இப்போ பிரச்சனையே ஆயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிகிற சிரித்த இடம் இது ஒன்று. நோன்பு அதுவும் கொஞ்சம் நெஞ்சமல்ல, 60 நோன்பு, அது தொடர் நோன்பு தான்.
சொன்னார் அவர், அவுகானி ஹாதல் நோன்பு தான் இந்த இடத்துக்கே என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னார். சிரிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்பதான் அப்படிதான் எப்பவுமே பேசுறவர். அதனால வேற ஏதாவது தேர்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்இம் சித்தீன மிஸ்கீனா. இதான் 3வது பெனாலிட்டி. 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு. 60 மிஸ்கீனுக்கு ஓரளவு ரீசனாகவும் தெரியுது. இதை செய்ய முடியாதவங்க அடிமையை உரிமையிடுதல், 2 மாத தொடர் நோன்பு, 3வது 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு. அத்இம் சித்தீன மிஸ்கீனா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதில் சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட, வல்லாஹி இன்னி லமிஸ்கீனுன். 60 மிஸ்கீனுக்கு தானே சாப்பாடு கொடுக்கணும், அல்லாஹ் மேலே சத்தியமா நானே மிஸ்கீனுன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சிரிச்சிட்டாங்க. கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு, நீ போப்பா, அப்படி போய் உட்காரு, போயாச்சு, விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இந்த லாஸ்ட் வியூ. இதுக்காக தான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற சபை நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. ஒரு பெண்மணிகிட்ட இருந்து ஒரு கூடை நிறைய பேரிச்சம்பழம் வருது. ஒரு கூடை நிறைய சதக்காவுக்காக வருது. ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு கூடை நிறைய நல்ல பேரிச்சம்பழம் கொண்டு வந்து வச்சாச்சு. கொண்டு வந்து வச்ச உடனே ரசூலுல்லாஹ் இதை பிரித்து கொடுக்கணும். அப்போ கேட்டாங்க, ஐன சாயில் உள்ளது கால சப்து தன்பன் அதீமா, எங்கப்பா இந்த ரம்ஜானில் பாவம் பண்ணிட்டேன்னு வந்தார், அவரை கூப்பிடு அப்படின்னாங்க. கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹையும் பார்க்குறாரு, கூடையும் பார்க்குறார். ரசூலுல்லாஹையும் பார்க்குறார், கூடையும் பார்க்குறார். அவர் ஏதோ முடிவு பண்ணிட்டார் மனசில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்கிட்ட 60 மிஸ்கீனுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மார்க்கத்தில் வேணுமுன்னே நோம்பை முறிச்சா அந்த 3 ஸ்டெப்பு தான் இருக்குது. அதனால் இந்த கூடை பழத்தை எடுத்துக்கோ, எடுத்து கொண்டு போய் 60 மிஸ்கீனுகளுக்கு இதை பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே கூடை எடுக்க மாட்டேங்கிறார். அப்படியே நிற்கிறார். நின்றுட்டு சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், வல்லாஹி மாபைன லாபத்தை ஹாதில் மதீனத்தி அஹ்வஜ மின் தாரி. அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவில் இந்த 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒட்டுமொத்த மதீனாவிலும் என் குடும்பம் மாதிரி மிஸ்கீனான குடும்பம் யாரும் இல்லை. 60 பேர்த்துக்கு பிரிக்கிறதுக்கு பதிலாக கூடையவே வீட்டுக்கு கொண்டு போயிட்டான்னு கேட்டார். கூடைய முழு கூடையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுமான்னு கேட்குறார். இப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுத்ஹா வகஸ்ஸிம் மின் ஃபி பைத்திக், எடுத்துட்டு போ, உன் வீட்டில் பிரித்து கொடு, வஅத்இம் அஹ்லக், உன் குடும்பம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்படைய ஒரு ஏழை குடும்பம் அதனுடைய பசி பட்டினி தீரணும். இந்த நேரத்தில் நான் கணக்கு போட்டு உக்காந்துட்டு 60 மிஸ்கின் வரிசையாவா, இந்தா உனக்கு 2, இந்தா உனக்கு 2ன்னு எவன் பசியும் தீராம போறதை விட ஒரு குடும்பத்தை முழுவதுமாக தன்னிறைவு பெற்ற பசியில இருந்து நிவர்த்தி செய்கிற ஒரு குடும்பமாக கொண்டு வர வேண்டும் என்கிற ரசூலுல்லாஹ்வினுடைய வியூ அதுதான் இங்கே பார்க்கணும். இந்த ரம்ஜான்ல எல்லாம் அந்த வேலை தான் இங்கே நடக்குது. என்ன தெரியுமா, வரிசையாக பாய் 100 வேட்டி வாங்கி வச்சுக்குவார். வாங்கி வச்சுட்டு வரிசையாக வாம்பார். ஆளுக்கு ஒரு வேட்டி, ஒரு வேட்டி, ஒரு வேட்டி. நம்ம ஊர் மொஷாவர்கள்லாம் கிட்டத்தட்ட 27 முடிஞ்சு 150 வேட்டி வச்சுருக்கான். அவன் என்ன செய்வான்னு தெரில. 150 வேட்டியை எங்கேயாவது போய் அலங்கியத்துலேயோ தலவாப்பட்டினத்துலேயோ சந்தையில் கொண்டு போய் விற்க வேண்டியதுதான். பாதி விலைக்கு 20 ரூபாய்க்கு ஒரு கையிலேயே விற்பான். உன்னை யார் அவன் ஒரு மொஷாவர் 90 வேட்டியை உடுத்துவான். அவன் உடுத்துறதுக்கு ஒரே ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு தேவையான அளவு ஏதாவது சாமான்களாக இந்த சேவை குழுவெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த தேவையான மளிகை சாமான்களோ ஒரு குடும்பத்தினுடைய வருமானமோ கொடுத்து அந்த குடும்பம் அடுத்த வருஷம் வேட்டி வாங்குறதுக்கு வராத அளவுக்கு பண்ணலாமே. நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 20 வருஷமா வேட்டி வாங்குறாங்களா இல்லையா, 20 வருஷமா சேலை வாங்குறாங்களா இல்லையா. இது இந்த சில்சிலா இப்படியே தொடர்ந்துட்டே போகணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, வரிசையா நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கையில் தர்றதை விட நீ எடுத்துட்டு போ, உன் குடும்பம் இதை சாப்பிடட்டும். ஒரு குடும்பத்தின் பசி என்று வருகிற போது சட்ட மாற்றத்திற்கே ரசூலுல்லாஹ் அங்கே காரணமாக இருந்து பேசுகிறார்கள் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட மக்கள் சேவைகளை குறித்தவர்கள் பேசிய, அவர்கள் முன்னெடுத்த, அவர்களே முன்னின்று செய்த ஏராளமான செய்திகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகளில் ரசூலுல்லாஹ்வின் இந்த பணிகளை நாம் விரிவாக பேசுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மஜ்லிஸை அங்கீகரிப்பானாக.
இந்த மஸ்ஜித் சேவை குழு என்ற பெயரில் எத்தனை ஊர்களில் என்னென்ன சேவைகளை முன்னெடுத்திருக்கிறார்களோ அல்லாஹ் இஹ்லாஸோடு அவர்களுடைய மனதின் இஹ்லாஸிற்கேற்ப அவர்களுக்கு நல்ல கூலிகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. இச்சேவைகள் விரிவுபடுத்தப்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா தலங்களிலேயும் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்து மார்க்கத்தின் பெருமையை நிலைநாட்டுகிற ஹாதிமுத்தீன்களாய், மக்கள் சேவையாளர்களாய், தீனின் பணியாளர்களாய் காலமெல்லாம் நம்மை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.